ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி உள்ள லேப்டாப் செக்ஷனில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொதல் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான். அது மொதல் வீடியோவுக்கு அப்புறம் ஒரு கேப் வந்துச்சு. அதுக்கு மன்னிக்கணும், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம லேப்டாப்பில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட டெமான்ஸ்ட்ரேஷன் கிடையாது. இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ இது என்னென்ன வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ரைட், ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டிங்கன்னா அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரைட், வாங்க போகலாம். ஓகே, லேப்டாப்ஸில் முக்கியமாக லேப்டாப்ஸில் ஸோ நான் மோஸ்ட்லி டெஸ்க்டாப்போட லேப்டாப் தான் கவர் பண்ணுவேன். டெஸ்க்டாப்க்கு லேப்டாப்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கூட இதில் பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்க்கும் லேப்டாப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துடலாம். ஸோ என்னென்னா, டெஸ்க்டாப் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் அதுதான் இருந்துச்சு எல்லார் வீட்லேயும் சொல்கிறதோட யாருக்கு தேவைப்படுதோ அவங்களாம் வந்து மோஸ்ட்லி டெஸ்க்டாப் தான் வாங்குவாங்க. ஏன்னா அப்போல்லாம் டெஸ்க்டாப் தான் இருந்துச்சு. அதாவது இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. ஸோ அது வந்து பெருசாக இருக்கும். நான் சின்ன வயசில் அதை பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து பெருசாக இருக்கும். இப்போது லேப்டாப் மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு நிறையா விஷயங்கள், அது வந்து கரண்டில் தான் ப்ளக்கின்ஸில் தான் ஓடும். அதாவது நீங்கள் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி அது வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போது எப்படி சார்ஜ் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போது டிவியில் பார்க்கும்போது, இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா கரண்ட் நம்ம ப்ளக் பண்ணால் தானே அது வேலை செய்யுது. அதே மாதிரி தான் டெஸ்க்டாப்பும் இருந்துச்சு. ஸோ இப்போயும் அப்படி தான் இருக்குது. பட் இப்போ லேப்டாப் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே லேப்டாப்பில் வந்து மோஸ்ட்லி டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஆனால் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஸோ டெஸ்க்டாப்க்கும் லேப்டாப்க்கும் வித்தியாசம் தெரியாதவங்க, அதாவது இந்த கணினி அப்படிங்கிற பகுதிக்கு முறை வரவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கீபோர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சின்ன வயசில் பார்த்தது. ஸோ கீபோர்ட்லாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் கீபோர்ட்னால் என்ன அர்த்தம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செப்பரேட்டாக தான் கீபோர்ட் வாங்கினதாக இருக்கும். அதாவது இப்போது வரக்கூடிய லேப்டாப்ஸ்லலாம் கீபோர்ட் கொடுத்துருக்கான். இப்போ வரக்கூடிய லேப்டாப்னு சொல்கிறதோட லேப்டாப்ஸ்லலாம் டிஃபால்ட்டாக கீபோர்ட் கொடுத்துருப்பான் அதிலே. ஆனால் நம்ம தனியாக கீபோர்ட் வாங்கி யூஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஆனால் டெஸ்க்டாப்பில் அந்தமாரி கிடையாது. அவன் வந்து செப்பரேட்டாக தான் கீபோர்ட் கொடுத்துருப்பான். டிஃபால்ட்டாக அதிலே கொடுத்துருக்க மாட்டான். ஸோ அது ஒன்று. அப்புறம் அதோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் ஹெட்செட்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து அதுக்கு வந்து மானிட்டர் மாதிரி இருக்கும். அதாவது பவர் சப்ளையர்னு சொல்லுவாங்க. இப்போது நேராக வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிடும்போது ப்ளக்இனுக்கு அடுத்து இப்போ லேப்டாப் சார்ஜர் பார்த்துருந்திங்கன்னா, யாரெல்லாம் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லேப்டாப் சார்ஜரில் கூட அந்த விஷயம் இருக்கும். ஒன்று வந்து அந்த ப்ளக் இருக்கும், அதாவது அந்த மூணு பின்னு உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, அடாப்டர்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மூலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு லேப்டாப்புக்கும் சார்ஜர் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்தமாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்ட் மாதிரி பவர் சப்ளையர் மெயின் ஸ்விட்ச் கிட்டேருந்து நேராக லேப்டாப்புக்கு போகாமல் அந்த சார்ஜர் வழியாக அந்த ஏஜென்ட் வழியாக போய் அந்த ஏஜென்ட் வந்து அந்த சார்ஜர் அந்த கரண்டோட வோல்டேஜை வந்து கணக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஹை வோல்டேஜ்லாம் போகாமல் கண்ட்ரோல் லெவலாக அது வந்து கொண்டு போய் சேர்க்கும் நம்ம லேப்டாப்புக்கும். அதே மாதிரி தான் டெஸ்க்டாப்புக்கு ஒரு அடாப்டர் மாரி கொடுத்துருப்பான். அது மானிட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சில பேர் அடாப்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அது கொடுத்துருப்பான். அது மூலிமா தான் நம்ம வந்து பவர் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ளக்இன் மூலிமா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து டெஸ்க்டாப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முந்தி உள்ள லேப்டாப்ஸ்லாம் வந்து
லேப்டாப் பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்போட லேப்டாப் சின்னது, ஆனால் பெரிய லேப்டாப் கூட இருக்குது. ஆனால் டெஸ்க்டாப் அளவுக்குள்ள பெருசு கிடையாது. அது இப்போல்லாம் லேப்டாப் வர 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 சுருக்கிக்கிட்டே வராங்க. சின்னதாக நம்ம பாதம் கை சைஸ் வரைக்கும்லாம் இருக்குது. அது கூட நோட் புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ புக்கு மாதிரி மடிச்சிக்கலாம். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஸ்டோரேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ சைஸு சின்னதாகுதோ அவளுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜோட அவனுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்டோரேஜோட சைஸும் சின்னதாகும். அதனால் மோஸ்ட்லி வந்து லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக வாங்குறத தவிர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பாக்கெட்லலாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் தான். நமக்கு அதெல்லாம் விட ஸ்டோரேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்ம பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் தான். ஆனால் அதை வச்சு ஃபைல் ஏதாவது சேவ் பண்ண முடியுமா, நமக்கு தேவையானது ஏதாவது பண்ணிக்க முடியுமா, முடியாதுல்ல. பாக்கெட்டில் வச்சு மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். மற்றபடி அதோட ஸ்டோரேஜ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சைஸ் பார்த்து வாங்காதீங்க, ஸ்டோரேஜை பார்த்து வாங்குங்க. பெருசோ சின்னதோ ஸ்டோரேஜ் தான் நமக்கு முக்கியம், சைஸு முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி முந்தியுள்ள லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. என்னென்னா என்னோடய நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அவரு கூட முந்தி லேப்டாப் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார் அப்படி. ஸோ என்ன கதைன்னா, முந்தியுள்ள லேப்டாப்ஸ்லாம் வந்து இந்த அப்டேட் பண்ணுற டைமில், முக்கியமாக அப்டேட் பண்ணுற டைம்லலாம் வந்து அது கரண்ட் நின்றுச்சு. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடுச்சு அப்படின்னா, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஏன்னா அது வந்து என்னதான் ப்ளக்இன் பண்ணி யூஸ் பண்ணாட்டியும் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த கரண்ட்டு சர்க்குலேஷன் கூட தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வரக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. கரண்ட் கட் ஆகுதோ இல்லையோ அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும், அது பேட்ரி இருக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி விஷயம். ஸோ லேப்டாப் சைஸு வந்து கம்பேர் டு டெஸ்க்டாப், அது கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப் சைஸ் கொஞ்சம் சின்னது தான் டெஸ்க்டாப்போட. ஓகேங்களா? பட் ஞாபகம் வச்சுங்க, லேப்டாப் சைஸ் சின்னதாக உங்கள் ஸ்டோரேஜும் சின்னதாகும். அதனால் நீங்கள் லேப்டாப் வாங்கும் போது ஸ்டோரேஜ் தான் பார்க்கணுமே தவிர அது சைஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்காலாம் பார்க்க வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டோரேஜ் தான் நமக்கு முக்கியம், சைஸு முக்கியம் கிடையாது. வெயிட்டாக இருக்கும் தான், பட் நமக்கு ஸ்டோரேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வச்சு தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், சைஸ் வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் ஸ்டோரேஜை பார்த்து வாங்குங்க. ரைட், அது முடிஞ்சு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னென்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பில் டிஃபால்ட்டாகவே கீபோர்ட் கொடுத்துருப்பான். டெஸ்க்டாப் மாதிரி செப்பரேட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டான். அது வந்து இன்டர்னல் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் கீபோர்ட்னால் அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பான். ஆனால் ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் கீபோர்ட் வாங்கிப்பாங்க. அதாவது செப்பரேட்டாக எக்ஸ்டர்னல் கீபோர்டில் வந்து நிறைய விதம் இருக்குது. மெக்கானிக்கல் கீபோர்டு இருக்குது. மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, டைப்பிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதோட டைப் பண்ணும்போது அந்த லெட்ரு என்ன சொல்லுவாங்க, அந்த லெட்ரு விழும்போது அது கேட்ச் பண்ணுற விதம், அதாவது அந்த லெட்ரு விழும்போது அது வந்து அந்த லெட்ரு விழுகிற விதம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைப்பிங்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் கீபோர்டு பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கீபோர்டு இருக்குது. யூஎஸ்பி கனெக்ட் பண்ணினா இப்போது ஃபோன் சார்ஜர் கேபிளையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் வந்து ஒரு மாதிரியான ப்ரைஸஸ் அது ஏறும் இறங்கும். நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக வாங்குறீங்களோ அவளுக்குள்ள ப்ரைஸஸும் ஏறும். ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்றப்ப நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லையா என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் பெட்டர் வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா லேப்டாப்பை நீங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரஃப் அண்ட் டஃப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்ட் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா லேப்டாப்பில் வந்து கீபோர்ட் வந்து மதர் போர்ட்டுக்கு அடுத்து தான், மதர் போர்ட்டுக்கு மேலே தான் அந்த கீபோர்டே வச்சுருப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம மதர் போர்ட் தான் என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறது, ரொம்ப அட்வான்ஸாக போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ இல்லாட்டி மதர் போர்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நம்ம டிவைஸோட பிரெயின் இது வந்து லேப்டாப் கூட மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேவா?
ஸோ அதில் அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப வேகமாக தட்டினோம் அப்படின்னா அது இஃபெக்ட் பண்ணும், லேப்டாப்பே டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதாவது மதர் போர்ட் போச்சுன்னா எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பிரெயின் வேலை செய்யலைன்னா எல்லாமே போச்சுல்ல, அதே மாதிரி தான் எங்கள் சிஸ்டம். அதனால் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்டர்னல் கீபோர்ட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்கள் வசதி ஏற்றப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் சாஃப்டாக தான் யூஸ் பண்ணுவேன், பூ மாதிரி யூஸ் பண்ணுவேன்னா லேப்டாப் கீபோர்ட் வாங்கிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்டர்னல் கீபோர்ட் வாங்கிப்பாங்க. லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கீபோர்ட் வந்து லேப்டாப் தூக்கிட்டு எங்கே வெளியே போகணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து அப்போ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விதங்கள். லேப்டாப்பில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்போது மொபைல் எப்படி ஆண்ட்ராய்ட், ஐஃபோன், ஆப்பிள் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி லேப்டாப்லேயும் இருக்குது. ஆனால் லேப்டாப்பில் ஐஃபோன்லாம் கிடையாது, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. விண்டோஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அப்புறமா ஆப்பிள் இருக்குது. நோட் புக் தான் அந்த பாதக்கை சைஸில் இருக்கும் அந்த புக். அது லேப்டாப்னு கூட சொல்ல முடியாது, ஆனால் அது லேப்டாப் மாதிரி தான் இருக்கும். அதோட கீபோர்ட் எல்லாமே அதுக்கு இருக்கும். ஆனால் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து லேப்டாப் சைஸ்க்கு ஏற்றாப்புல அதோட ப்ரைஸஸும் ஏறும் இறங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ், மேக், ஆப்பிள் இருக்குது. லைனக்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நான் கேள்விப்படுறது இந்த 3 தான், விண்டோஸ், மேக், அப்புறமா ஆப்பிள். ஸோ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேக்கும் ஆப்பிளும் யூஸ் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஐஃபோனே யூஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதா? டெஸ்ட் பண்ணி வேணும்னா பார்க்கலாம். ஸோ பட் அதோட ப்ரைஸஸும் மேக் அப்புறமா ஆப்பிள் அதோட ப்ரைஸஸ் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். விண்டோஸும் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன், அது கூட ஹையாக தான் இருக்கும். ஆனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் அது எது சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற அந்த ஸ்டோரேஜாக இருக்கலாம். ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை, உங்களோட அந்த ப்ராசஸரோட விதங்கள். ஸோ ப்ராசஸரோட விதங்கள் வந்து அடுத்த ட்விட்டரில் பார்க்கலாம். அது ரொம்ப லென்த்தாக போகுது. இதில் வந்து நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன இருக்குதுன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ லேப்டாப், டெஸ்க்டாப் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுவே லென்த்தாக போயிடுச்சு. ஓகே, ப்ராசஸர் உட்பட அந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரி ப்ராசஸர் வாங்குறீங்கன்னு பொறுத்து இருக்குது. அதுக்கு ஏற்றப்பலையும் அந்த ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும் மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ லேப்டாப் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும், இது எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்றா கவர் பண்ணால் அது ஒரு மாதிரி ரவீனா மாதிரி போயிடும், 1 ஹவர்லாம் தாண்டும். சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். புரியலன்னா கமெண்டில் தாராளமாக கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விட்ருங்கோ. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.